தமிழக மாணவர்களும் பெற்றோர்களும் ஸ்டாலினையும் கல்வி அமைச்சரை அவர்களையும் மன்னிக்கவே மாட்டார்கள். முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச நேரத்திலிருந்து முதலமைச்சரும் பதற்றத்தில் இருக்கிறார், அண்ணன் சேகர்பாபு பதற்றத்தில் இருக்கிறார், தமிழக அரசாங்கமே தமிழகத்தை சார்ந்த அனைவருமே எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் இன்று வாக்குகளை கேட்க போனால் மக்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, திமுக இந்தி கூட்டணி தோல்வி பெறக்கூடிய கூட்டணி என்றுதான் அர்த்தம். சில காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம். ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதான, ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். டாக்டர்கள் யாத்திரை போறாங்க. 35 மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. யாத்திரைகள் டாக்டர்கள் பக்தர்கள் யாத்திரை போறதை இப்ப விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. திருமாவளவன் முதலமைச்சர் எல்லாம் டாக்டர்கள் யாத்திரை போறாங்க. எதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. உதாரணத்திற்கு வேலூர்ல பாத்தீங்கன்னா 35 மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. 35 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. மகப்பேறு மருத்துவர்கள் எப்படி சாமானிய மக்களுக்கு சரியாக கிடைக்கும்? அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 35 கல்லூரியில ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படல. ஆனா இன்னைக்கு கல்லூரிகளை திறக்கிறேன்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா காலி பணியிடங்கள், மருத்துவ காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள், தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். 14,000 செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 19,000 அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் எங்களோட கோரிக்கைகளை யாரும் செவிசாய்க்கல, அதனால நாங்க சேலத்துல இருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் யாத்திரை போக போறோம் என்று யாத்திரை கிளம்பியவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதான, ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களோட அரசாங்கத்தின் நிலைமை. ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையம். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை, ஓட்டும் விழாது.